ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலா மேக்ஸ் லெவல் யூபி மேன்வாவோட 114வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 113 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மித்திகல் கிரீச்சர் வந்துட்டு டேம் பண்ணியிருப்பான். இருந்தாலும் ஏஞ்சல்ஸ் அந்த இடத்துல அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்து எப்படியோ கடைசி நேரத்துல தப்பிச்சு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த டவரோட 50வது ஃப்ளோரை தான் இருந்துட்டு அங்க காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த நியார்லத்தோ இருந்துட்டு இருக்கான். அப்ப அந்த கிரீச்சர் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம் சப் நிகரத் இருந்துட்டு, நியார்லத்தோ உன்னோட ப்ரைடான காட்ஸ் இருந்துட்டு ஃபெயில்ட் ஆயிட்டாங்க. இந்த சிச்சுவேஷன் வந்துட்டு நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறப்ப அந்த நியார்லத்தோ இருந்துட்டு, எனக்குமே என்னோட காட்ஸ் வந்து தோத்து போனது கொஞ்சம் ஷேமா தான் இருக்குது. பட் கேங்ஜினி கூட ஸ்கில் லெவல வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சது வந்துட்டு கிரேட்டா இல்லையா அப்படிங்கிறப்ப சப் நிகரத் இருந்துட்டு, இந்த சிச்சுவேஷனை நீ அம்யூசிங்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றியா நியார்லத்தோ அப்படிங்கிறப்ப, எஸ் ஹியூமன் வந்துட்டு எனக்கு இவ்வளோ ஃபன்னை வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சாலே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் மட்டும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அந்த சப்னிகரத்து இருந்துட்டு இது எல்லாமே தூரமாக நின்று வேடிக்கை பார்க்குறவனோட ஒரு ஆட்டிடியூட் தான். அவன் கூட நான் கான்டாக்டை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமே இந்த ஃபர்ஸ்ட் ஹவர் கிளாஸ் இருந்துட்டு மூவ் பண்ண ஸ்டாப் ஆயிருச்சு. அப்படிங்கிறப்ப நியார்லத்தோ இருந்துட்டு டு யூ மீன் கேஷுவாலிட்டி இருந்துட்டு அதோட ஃப்ளோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிறப்ப சப்னிகரத்து இருந்துட்டு இந்த ஹவர் கிளாஸ்ல இருக்கிற மணல் இருந்துட்டு ஃப்ளோவாக ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்னா சீக்கிரமே நம்மளோட இந்த 50வது ஃப்ளோருக்கு வந்துட்டு யாரோ வரப்போறாங்க. அப்படிதான் தீர்க்க தரிசனம் சொல்லுது. இந்த விஷயத்த நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் இதை வந்துட்டு நான் ரிஜெக்ட் பண்றேன். அதனால லோவர் ஃபோர்ஸ்ல இருக்கிற நம்ம ஆளுங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இன்டர் ஃப்ளோர் வார்க்குள்ள வந்துட்டு ப்ரொசீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வரப்ப இந்த ஞானல திறந்துட்டு அந்த தீர்க்க தரிசனத்துல வர அந்த கேரக்டர் வந்துட்டு அந்த கேங் ஜெனிக் தானா, வெல் தென் கேஷுவாலிட்டியால சூஸ் பண்ணப்பட்ட மெயின் கேரக்டர் அவன் அப்படின்னா அந்த மெயின் கேரக்டரோட ரோல் வந்துட்டு எவ்வளவு வலிமிக்கதா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஜெயின்ஸோட கோட்டையை வந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துட்டு போறான். மாஸ்டர் வந்துட்டீங்களா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இங்க பிளாக் ஸ்மித் கிட்ட ஒரு பிசினஸ் இருந்துச்சு, அதனால அப்படி இங்க வந்துட்டு போலான்னு வந்தேன். இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறப்ப டேங்க்ரஸ்ல இருந்துட்டு எல்லாருமே அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துமே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த இடத்த நல்லா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ஒரு சொன்ன இருந்துட்டு நிறைய வளர்ந்துட்டான் போல அப்படிங்கிறப்ப டேங்க்ரஸ்ல இருந்து எப்பவுமே என்னோட சில்ட்ரோட எதிர்காலத்தை நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டே இருப்பேன். பட் இந்த இடத்த வந்துட்டு உங்களோட இடம் அப்படின்னு எனக்கு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் யாருமே இந்த இடத்துக்கு வரவே இல்லை. என்னோட சில்ட்ரன் வந்துட்டு சேஃபான இடத்துல வளர்றத பாக்குறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி தோர லோக்கி எங்க, அவங்க இங்கதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப டாங்கிரஸ்ல இருந்துட்டு ராக்னராக சேர்ந்த கடவுள் இருந்துட்டு அவங்களோட இனத்தை தேடி இந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. இந்த வேர்ல்டு ட்ரீயோட பவர் அவங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு வந்து நன்றி சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுக்குள்ள போயிட்டாங்களா, சே நான் பண்ண உதவிக்கு ஏதாச்சும் கை மரம் வாங்கலாம்னு பார்த்தா இவ்வளவு ஃபாஸ்டா இருந்து போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஹீரோட சம்மனிங் சோல்ஸ் எல்லாமே இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த ஹார்வலியனும் இருக்கு. அப்ப அது பக்கத்துல அந்த அசரே டிராகன் போயிட்டு ஓ நீதான் புது காயா அப்படிங்கிறப்ப டீபோன் வந்துட்டு ஜீஸ் மாஸ்டருக்கு வந்துட்டு நான் மட்டும் ஒருத்தனை போதுமே, எதுக்கு திடீர்னு யார் யாரையோ கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கிறாரு, சரி அவனுக்கு வந்துட்டு நல்லா விஷயத்தெல்லாம் சொல்லி கொடு அப்படிங்கிறப்ப அசரே டிராகன் வந்துட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஃபைனலா நானுமே புள்ளி பண்றதுக்கு எனக்கு ஒரு ஜூனியர் கிடைச்சிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு உன்னோட பேரு ஹார்வலியன்னு தானே சொன்னேன், இருக்கலே இங்க நீ தான் பொடுசு சரியா, இந்த இடத்துல நீ ரொம்ப பிஸியா இருக்க போற அப்படிங்கிறப்ப அதை பத்தில எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்பி படுத்துக்கிறப்ப என்ன இந்த இடத்துல நடத்தப்படுற வழிமுறையை வந்துட்டு நீ இக்னோர் பண்றியா அப்படின்ட்டு கோகுமேட்டா போயிட்டு சார் கோகுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அது இருந்துட்டு அது ஃபிளஃபியா இருக்கும், மேல போயிட்டு அழகா படுத்து தூங்கிது. என்னது இது வந்துட்டு நீங்க ஒரு பெட்டா யூஸ் பண்றீங்களா அப்படின்னா எனக்கு கீழே ஒரு ஜூனியர் வருவான் அவனை புள்ளி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன், என்னோட கனவு எல்லாமே நாசமா போச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இப்பதான் வீட்டுக்கே போறான். அப்ப யாரோ ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணி கேங் ஜெனிக்கா அப்படிங்கிறக்குள்ள டக்குனு ஹீரோ வந்துட்டு அங்க மறைஞ்சு மேல வந்துட்டு ஏறி போயிடறான். ஹீரோ வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா தொடர்ந்து நிறைய ரைட்ஸ் போனாலும் இந்த விக்டரியோட ஹாப்பினஸ் வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லையே. என்கிட்ட இப்ப இந்த கிரவுன் ஆஃப் டைரனி இருக்கு, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கிற இந்த பார்னடோட டேகர் இருக்கு, பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காவே இல்ல. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு வெப்பனை ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாலும் இது வந்துட்டு எந்த ஒரு மீனிங்குமே தராம திடீர்னு ஒரு நேரத்துல மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோண்டிட்டு இருக்கு, ஒரு பிரம்ம மாதிரி. என்னது இது, எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்புறமே எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, இது காரணம் என்னோட கோல்ட் ஹார்ட் அப்படிங்கிற பாசிவ் ஸ்கில் தானா, அதனாலதான் என்னோட எமோஷனல் எல்லாமே போயிருச்சா, நான் டவரை கிளைம் பண்ணப்போ இதுக்கு முன்னாடி கேம்ல கொடுத்த அந்த சந்தோஷம் எதுவுமே எனக்கு இப்ப வந்துட்டு இல்லையே, ஏன் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை திறந்து போறப்ப அங்க எல்லாருமே
சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ட்வின்ஸ் இருந்துட்டு கங்க்ராஸ் ஜின்யூக். ஆமா நம்ம எதுக்காக இப்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப கேசி இருந்துட்டு ஐயோ அது எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப டார்க் எம்பர்ன்ட்டு நான் வந்துட்டு மை ஸ்டூடெண்ட் இங்க இருக்கிறதுக்கு நான் பர்மிஷனும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹூலிங் இருந்துட்டு 19வது ஃப்ளோரை கிளியர் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன் மை மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஆலிஸ் ரெண்டு வந்து கட்டி பிடிச்சிட்டு எதுக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர உனக்காக நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா, சரி வெல்கம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை பார்த்து கொஞ்சம் சிரிச்சுட்டு சரி வாங்க எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு டின்னர் வாங்கி தரேன் இன்னைக்கு ட்ரீட் அப்படிங்கிறப்ப டார்க் எம்பர் வந்துட்டு நான் தாங்க பெரியவர் அப்படிங்கறதுனால நான் தான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் தான் இப்ப 20வது ஃப்ளோரை வந்து காமிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்களாம் எப்பாடா இப்பதானே 19வது ஃப்ளோரை கிளியர் பண்ணோம் மறுபடியும் அடுத்த ஃப்ளோருக்கு ப்ரிப்பேர் ஆகிறோமா இன்னும் மிலிட்டரியில இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப பக்கத்துல இருக்கிற பொண்ணுன்ட்டு வேற வழி நமக்கு இல்லையே ஏன்னா 19வது ஃப்ளோரை கிளியர் பண்ணதுக்கான ரிவார்டு எல்லாமே நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு ஆமா 19வது ஃப்ளோரை கிளியர் பண்ணோம் அப்படிங்கிற டைட்டில் நமக்கு கிடைக்காது ஒரு ஷேம் தான் அப்படின்னு சொல்றான். இவன் யார் அப்படின்னா மெரியோட ஒலிம்பஸ் கில்டு இருக்குல்ல அதோட வைஸ் கில்டு மாஸ்டர் பேட்டன் அப்படிங்கிறவ. அந்த பேட்டன் இருந்துட்டு இந்த 20வது ஃப்ளோர்ல தான் நிறைய மேஜிக் கிறிஸ்டல் வந்துட்டு இருக்கு. இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸை துரத்தி விட்டுட்டு அந்த சுரங்கத்தை வந்து நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மனிதனத்துக்கே அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஒரு போர்ட்டல பட்டு இங்க பாரு வழிவிடு நானும் பார்க்கணும் இந்த எக்ஸ்பெடிஷன் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது ஏன்னா மோஸ்ட் ஃபேமஸ் கில்டுல இருந்து இம்பார்ட்டன்டான மெம்பர் நம்ம கில்டுல வந்து ஜாயின் பண்றாங்க. அவங்க தான் வெட்டரன் கம்பெனியோட சயின்டிஸ்ட் தெரேசா டி லாரன்டி அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல மெரியா இருந்துட்டு ரொம்ப நன்றி தெரேசா நான் வந்துட்டு கொஞ்சம் போதையில உன்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதை கேட்டு உண்மையா ஹெல்ப் பண்ண வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு அஃப்கோர்ஸ் நீங்க வந்துட்டு 19வது ஃப்ளோரை வந்துட்டு கிளியர் பண்ணதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் எங்க கம்பெனினால தானே உங்களுக்கு அந்த எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா போச்சு அதனால நான் ஹெல்ப் பண்றது வந்துட்டு நேச்சுரல் தானே அது மட்டும் இப்படி பண்ணாதான் கேங்ஜினியருக்கு வேற எந்த ஒரு கில்டும் வெறுக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப மெரியா இருந்துட்டு உண்மையுமே இவளோட மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை யாருமே வெறுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ எவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஜினியருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலையே சரி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோள்பட்டையில கை வச்சுட்டு டிடெக்ஷன் அப்படிங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்றான். இது மூலியமா அவளோட மைண்டுக்குள்ளேயோ இல்ல உடம்புக்குள்ளேயோ வந்துட்டு கோஸ்ட் ஃபார்ம்ல இவ வந்துட்டு உள்ள போறா. உள்ள போய் பார்த்துட்டு இவ இம்ப்ரூவ் ஆயிருப்பா அப்படின்னு நினைச்சேன் பட் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கா இவட மான்சா கான்சென்ட்ரேஷன் இருந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. இன்டர்மீடியட் ஃப்ளோர்ஸ்ல இருக்கிறவங்களோட அளவு மாதிரியே இது இல்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா கேங்ஜினி கூட என்ன பண்ணிருக்கா நானுமே அந்த கேங்ஜினிக்கே ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட தரசை பார்த்துட்டு அம்மா நீ யாரு அப்படிங்கிறப்ப கெட்ட தரசா இருந்துட்டு நான் யாரா நீதான் இங்க பர்மிஷன் இல்லாம வந்திருக்க நீ யாரு நான் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெரியாவோட கண்ணை குத்திடுறா. இங்க வெளியே தெரசான்ட்டு என்னாச்சு ஒன்னும் ஆகல அப்படிங்கிறப்ப மெரியா என்னை பத்தி கவலைப்படாத ஒரு பூச்சி இருந்துட்டு என் கண்ணிலேயே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பேட்டன் இருந்துட்டு உங்க எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தான் ஒலிம்பஸ் கில்டோட வைஸ் கில்ட் மாஸ்டர் இந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் தான் சீஃபா இருக்கேன் அப்படிங்கிறப்ப தெரசா இருந்துட்டு பேட்டனா அப்படிங்கிறப்ப மெரியா இருந்துட்டு ஆமா அந்த சேத் ஆஃப் த பசிபிக் பேட்டன் அப்படின்னு கூப்பிடப்படுறவன் தான். அந்த வாட்டர் டிராகன் இன்வேஷன் ஆனது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த சரௌண்டிங் ஃபார்மேஷனையும் தாண்டி போன அந்த வாட்டர் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே கொன்னதுனாலதான் இவன் ஃபேமஸ் ஆனா. சிவிலியன்ஸ்க்கு மத்தியில போன 300 வாட்டர் டிராகனை வந்துட்டு தனி ஆளா இவன் வந்துட்டு கொண்டிருக்கான். உடனே வந்துட்டு நம்மளோட கில்டுல புடிச்ச போட்டேன். ஒலிம்பஸ் கில்டுல இப்ப வளர்ந்து வர நட்சத்திரம் வந்துட்டு இவன் தான். அப்படிங்கிறப்ப பேட்டன் வந்துட்டு இந்த 20வது ஃப்ளோர்ல 3 ரீஜன் இருக்கு. ஒன்னு கிரே ஃபாரஸ்ட் அது வந்துட்டு பூச்சி மாதிரி இருக்கிற மான்ஸ்டர்ஸோட லொகேஷன். அதுக்கப்புறம் பிளாக் ஹில்ஸ் அது பிளாக் ஹில்ஸ் ஆர்க்ஸோட லொகேஷன். அதுக்கப்புறம் 3வது இடத்துல தான் பிக்கஸ்ட் ஆர்மியும் இந்த ஃப்ளோரோட பாஸுமே இருக்கு. அதுதான் ரிசன் புல் ஸ்பிரிட்ஸோட இடம் அப்படிங்கிற சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இடம் தான் ஒன்னு பூச்சிங்க இன்னொன்னு பிளாக் ஆர்க்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பிரிட்ஸ். இந்த பேட்டன் இருந்துட்டு 2 முக்கியமான கோல் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பிரிட்ஸை வந்துட்டு தோக்கடிச்சு இந்த டவரை கண்ட்ரோல்ல எடுக்கிறது. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மேஜிக் கிறிஸ்டல் கிடைக்கிற சுரங்கத்தை வந்துட்டு நம்ம கைக்குள்ள கொண்டு வருது. செகண்ட் கோல் நிறைவேற்றணும் அப்படின்னா மனிதனுக்கு பெரிய உதவியா இருக்கும். இந்த ரைடு வந்துட்டு அந்த கிரே ஃபாரஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகும். நம்ம அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு வேட்டையிட போறோம். அந்த பிளாக் ஹில்ஸ் ஆர்க்ஸ் இருக்கிற இடத்த வந்துட்டு வேற ஒரு குரூப் விட போறோம். இந்த 20வது ஃப்ளோர்ல இருக்கிற அந்த ஆர்க்ஸ் வந்துட்டு சாதாரண ஆர்க்ஸோட ரொம்பவே இருந்துட்டு மொரடா நடந்துக்கும். யாருமே வாலண்டியரா வர மாட்டாங்க. சோ யாரு வந்தாங்க அப்படின்னு தெரியவே இல்லை அப்படிங்கிறான். ஆனா ஆக்சுவலா அந்த இடத்துக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா நம்ம ஹீரோட வெட்டரன் கம்பெனி தான் வாலண்டியரா வந்திருக்காங்க. அப்ப டார்க் எம்பரன்ட் அதை அடிச்சு போட்டுட்டு என்ன பார்த்தல நான் தான் சொன்னேன்ல நான் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டேன் நான் வந்துட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் அதனால நம்ம நார்மலா மாறிட்டேன் பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம என்னோட டார்க் எமிலி டீமன் எம்பரர் ஆர்ட்ஸ் தான் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. இது மாதிரி ஹீரோ கிளம்புறப்ப என்னது 20வது ஃப்ளோருக்கு போறியா நானுமே உன் கூட வரேன் நான் இங்க பார்க்க தான் வந்தேன் மறுபடியும் நீ போயிட்டு அப்படின்னா தனியா நான் என்ன பண்றது அப்படின்னு இருக்காரு. ஹீரோ வந்துட்டு என் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன் பட் ரொம்ப எனர்ஜியோட இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஹெல்த்தியா இருக்கிறத பார்க்க எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ஊழியங்க இருந்துட்டு மாஸ்டர் நீங்க அவர்கிட்ட சொல்ல போறது இல்லையா நீ கொண்டு வந்த அந்த மிராக்கல் மருந்துனாலதான் அவர் இப்ப நல்லா இருக்காரு அப்படின்னு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேணாம் இப்படியே இருக்கட்டும் பார்க்கவே வேடிக்கையா இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஆர்க்ஸ் கிட்ட போயிட்டு இது பிளாக் ஹில்ஸ் ட்ரைப் அவங்களோட பேட்ரோல் ஸ்குவாட் தான்
அப்படின்னா இவனோட இடத்துக்குள்ள ஆல்ரெடி நம்ம நுழைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு மாஸ்டர் நம்ம வந்துட்டு ஒரு பெட் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஹில்ஸ் ஆர்க்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னன்னா நம்ம ஹீரோவும் அந்த டார்க் எம்பரர் தான் வந்துட்டு அங்க இருக்கிற ஆர்க்ஸ் எல்லாமே போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. டார்க் எம்பரர் இருந்துட்டு நான் தான் அந்த டார்ச் இல்ல ஏதோ ஒண்ணு சொன்னல அதை வந்துட்டு நான் எடுக்க போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் அதுக்கு விடணும்ல நீங்க வந்துட்டு வயசானவர் அப்படின்னால நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். மறுபடியும் சொல்றேன் நம்மளோட கோல் வந்துட்டு ப்ளூ கலர் ஃபிளேம் எரியிற அந்த டார்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20வது ஃப்ளோர்ல நிறைய மேஜிக் கிறிஸ்டல் இருக்கு. பட் ஆல்ரெடி எனக்கு நிறைய மேஜிக் கிறிஸ்டல் கிடைக்கிறதுனால இது எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சோ இந்த இடத்த நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கல அப்படின்னா தென் இந்த பாஸ் வந்துட்டு நம்ம குயிக்கா டேக் டவுன் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாக் ஹில்ஸ் வந்துட்டு எங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மூணாவதா இருப்பாங்களே அந்த ஸ்பிரிட்ஸ் அந்த இடத்துல நிறைய 100 மார்க்ஸ் வந்து ஹியூமன்ஸ் எல்லாமே ரைடுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. கிரே ஃபாரஸ்ட்ல கேம்ப் போட்டுருக்காங்க. அந்த பிளாக் ஹில் ஆர்க்ஸோட ட்ரைப்லயுமே ஆல்ரெடி இன்வேடர்ஸ் வந்துட்டு வந்ததா ரிப்போர்ட் ஆயிருக்கு. நம்ம இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாத்துக்குமே பாஸா இருக்கிறது யார் அப்படின்னா 7 டெட்லி சின்ஸ்ல ஸ்லாத் அப்படிங்கிறவ தான். இவ தான் இந்த ஸ்பிரிட்ஸோட லீடர். என்ன ப்ரோ ஏற்கனவே இந்த 7 டெட்லி சின்ஸை பார்த்தோமே ஹீரோ போட்டு தள்ளிட்டான்னு நினைச்சீங்கன்னா அது வந்துட்டு அங்க இருந்தவ இந்த உண்மையான 7 டெட்லி சின்ஸை பார்த்து அவ உருவாக்குனவங்க. இவங்க தான் உண்மையானவங்க இப்ப இங்க இருக்கிறவ. இந்த ஸ்லாத் இருந்துட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணணுமா எனக்கு பண்றதுக்கு எந்த ஆசையும் இல்லையே அப்படிங்கிறப்ப பட் லீடர் இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம கிட்ட அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிறப்ப ஸ்லாத் இருந்து அப்படியா சரி கொலை பண்றவங்களை கூப்பிட்டு அவங்க ஏதாச்சும் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிறப்ப அந்த கன்ஃபாதர் டீமன் இருக்கான் இல்லையா அவர் இருந்துட்டு இன்னும் நீ சோம்பேறித்தனமா தான் இருக்கியா எல்லா பிளேயர்ஸுமே சேர்ந்து 20வது ஃப்ளோரை கிளியர் பண்ண அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் நீ இன்னும் சோம்பேறித்தனமா அப்படியே இருக்குதா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு அப்படிங்கிறப்ப ஸ்லாத் இருந்துட்டு சாரி நான் ஏதாச்சும் பண்ணாலும் கூட எதுவும் மாறாது தானே அதனால என்னோட ஃபாலோவர்ஸே வந்துட்டு இதெல்லாம் பாத்துக்குவாங்க அப்படிங்கிறப்ப அந்த கன்ஃபாதர் வந்துட்டு ஸ்லாத் என்ன வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கியா நீ இப்படியே சோம்பேறித்தனமாவே இருந்த நரகத்துல இருக்கிற எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கையும் இருந்துட்டு ஒன்னு வந்துட்டு நான் பண்ண வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப வேணாம் அதை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அழுகிறப்ப எவ்வளவு கியூட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 மாஸ்டர் பார்த்துட்டு இருக்குது. அப்ப அந்த கன்ஃபாதர் இருந்துட்டு சரி நான் வந்துட்டு உனக்கு ஒரு டிப் தரேன். அந்த கிரே ஃபாரஸ்டுக்குள்ள சயின்டிஸ்ட் இருந்துட்டு என்டர் ஆயிருக்காதா எனக்கு வந்துட்டு ஒரு இன்டெல் கிடைச்சிருக்குது அவளை உயிரோட பிடிச்சி என்கிட்ட கொண்டு வா அப்படிங்கிறப்ப ஏன் அவளை மட்டும் நான் ஏன் பிடிச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப கன்ஃபாதர் இருந்துட்டு ஏன்னா அந்த பொண்ணு தான் அந்த ஈடன் ஏஞ்சலோட உமனா மாறதுக்கான கேண்டிடேட்டா இருக்கா. அவளை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவளை வச்சு ஏஞ்சல்ஸ் கிட்ட நம்ம பேரம் பேசலாம். அவளை மட்டும் பிடிச்சி என்கிட்ட உயிரோட கொண்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த 100 வருஷத்துக்கு ஒண்ணு எந்த ஒரு வேலையுமே நான் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப இந்த ஸ்லாத் இருந்துட்டு எவ்வளவு ஐரானிக்கா இருக்கு நான் எந்த வேலையுமே செய்யாம சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கு இப்ப நான் ஒரு வேலை செய்யணுமா அப்படின்னு நினைச்சிட்டு எந்திரிச்சு நிக்கிறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் லீடர் வந்துட்டு 20 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்துட்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க அதுவும் தானாவே எந்திரிச்சு நிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஸ்லாத் இருந்துட்டு எல்லாரையுமே உடனே இங்க வர சொல்லுங்க அந்த சயின்டிஸ்ட் இருந்துட்டு நம்ம கேப்சர் பண்ணி ஆகணும் போங்க போயிட்டு என்னோட 100 வருஷ சோம்பேறித்தனத்தை எனக்காக பிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பி வைக்கிறா. அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.